2024 பிப்ரவரி மாதம் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. எக்ஸாம் எழுதணும். ஜூன் மாதம் தேர்வாளர் பட்டியல் வெளியிட்டு, அதாவது செலெக்ஷன் வெளியிட்டு இதுவரை 8 மாதங்கள் ஆகியும் எங்களுக்கு பணியாணை கொடுக்கப்படவில்லை. தேர்வாளர்கள் பட்டியல் 8 மாதம் ஆகுது. 8 மாதம் வெளியிட்டு இதுவரை எங்களுக்கு கலந்தாய்வோ அல்லது பணியாணையோ இதுவரை எங்களுக்கு வழங்கப்படவில்லை. தலைமை செயலாளருக்கும் பள்ளிக்கல்வி அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சருக்கும் பல்வேறு கட்டங்களாக ஆயிரக்கணக்கான மனுக்களை கொடுத்தும் இதுவரை எங்களுக்கான பணியாணையை வழங்கப்படவில்லை. காரணம், அமைச்சர் சொல்கிறார் நீதிமன்றத்தில் வழக்கிருக்கிறது. ஆனால் இந்த நீதிமன்ற வழக்கு செப்டம்பர் 23ஆம் தேதி தான் தடை உத்தரவு கொடுத்தார்கள். எங்களுக்கு தேர்வாளர் பட்டியல் ஜூன் மாதம் வெளியிடப்பட்டது. இந்த இடைப்பட்ட 3 மாதங்களில் எந்த தடை உத்தரவும் கிடையாது. இந்த இடைப்பட்ட 3 மாத கால இடைவெளியில் ஏன் எங்களுக்கு பணியாணை வழங்கப்படவில்லை? இந்த தடையான இல்லாத காலகட்டத்தில் ஏன் எங்களுக்கு பணியாணை வழங்கப்படவில்லை? செப்டம்பர் 23 தடையாணை தனிநபர் அமர்வு நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் தடையாணை கொடுத்தாங்க. இதுவரை 5 மாதங்களாக ஒரு வழக்கில் தடை உத்தரவு இருக்கிறது. இந்த அரசாங்கம், இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இந்த தடை உத்தரவை நீக்குவதற்கு எந்த விதமான முயற்சி செய்யவில்லை, மேல்முறையீடும் செய்யவில்லை. அப்ப எங்களுக்கு திட்டமிட்டு பணி நியமனத்தை தாமதப்படுத்துகிறதோ எங்களுக்கு தோன்றுகிறது. 8 மாதங்களாக அமைதியாக இருந்தும் இதுவரை நாங்கள் எந்தவித போராட்டமோ எந்தவித ஆர்ப்பாட்டமோ இதுவரை செய்யப்படவில்லை. முதலமைச்சர் நவம்பர் 30ஆம் தேதி பணி நியமன ஆணை வழங்கப்படும் அப்படின்னு சொன்னார். நவம்பர் 30ஆம் தேதி வழங்கப்படும் சொன்னாரு. மீடியாக்கள் வந்து எல்லா செய்தி பக்கம் அதை நம்பி அங்கே இருந்த பிரைவேட் ஸ்கூல்ல தனியார் நிறுவனங்கள் எல்லாத்தையும் வேலையை விட்டு வந்துட்டாங்க. முதலமைச்சரே பணியாளை சொல்லிவிட்டாங்க. ஆனால் முதலமைச்சர் சொன்ன தேதி முடித்து 4 மாதம் ஆகும். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 4 மாதம் ஆகுது. இதுவரைக்கும் ஆதிதிராவிட டிபார்ட்மெண்ட்ல 16 பேருக்கு பணி நியமனம் கொடுத்தாங்க. அவங்க 2.5 மாசம் வேலை செஞ்சாங்க. 2 மாசம் சம்பளம் வாங்கினாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் நீதிமன்றத்தில் வழக்கை காரணம் காட்டி பணி நியமனம் செய்த 16 பேரை 2 மாதம் சம்பளம் கொடுத்த அந்த 16 பேரை பணி நீக்கம் செய்திருக்கிறது. பணியாணை ரத்து செய்திருக்கிறது. இதுவரை தமிழக கல்வித்துறை வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறதா? நாங்கள் முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன், கல்வித்துறை அமைச்சரை பார்க்கிறேன். தடை உத்தரவு இருக்கு, நீதிமன்ற உத்தரவு இருக்கு. அந்த நீதிமன்ற உத்தரவை நீக்குவதற்கு ஏன் முயற்சி செய்யவில்லை? அந்த நீதிமன்ற உத்தரவை நீக்குவதற்கு ஏன் மேல்முறையீடு செய்யவில்லை? வழக்கை கொண்டு வர மாட்டாங்க. அப்படியே வழக்கு கொண்டு வந்தாலும் அரசு வழக்கறிஞர்கள் அமைதியாக இருக்கிறாங்க. தடை உத்தரவு நீக்குங்கள் என்று கேட்க மாட்டாங்க. அப்ப இதுல இருந்து இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? எங்களுக்கு திட்டமிட்டே பணி நியமனம் பண்ணுது. பணி நியமனத்தை தாமதப்படுத்துறது. 8 மாதங்களாக கோரிக்கை மனு கொடுத்து முதலமைச்சர் எங்கெங்க போறாலோ இங்கெல்லாம் போய் கோரிக்கை மனு கொடுத்தாங்க. துணை முதலமைச்சர் எங்கெங்க போறாலோ அங்கெல்லாம் கோரிக்கை மனு கொடுத்தோம். ஒரு கோரிக்கை மனுக்களுமே படிக்கவில்லையா? ஆயிரக்கணக்கான மனுக்களை கொடுத்துங்க, ஒரு மனுக்களை கூட நீங்க படிக்கவில்லையா? அந்த மனுக்களை படித்திருந்தாலும் தெரியுமே என்னுடைய கோரிக்கை என்னன்னு. வேற வழி இல்லாமல் 8 மாதங்கள் அமைதியாக இருந்து வேற வழி இல்லாமல் இந்த அனைவரும் ஒன்று திரண்டி இந்த அரசுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை, கைகளில் புத்தகத்தை ஏதி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்க முதல்வர்கிட்ட கேளுங்க, கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கேளுங்க. எங்களுடைய பணி நியமனம் பட்டதாரி ஆசிரியர் நேரடி நியமன தேர்வு. 2008 பேர் செலக்ட் கேண்டிடேட். 8 மாதங்கள் ஆகி சிவி முடிச்சு தேர்வாளர் பட்டியலிட்டு நீங்க எல்லாம் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படி தேர்வாளர் பட்டியலை வெளியிட்டு 8 மாதங்கள் ஆகிறது. 8 மாதங்களாக நாங்கள் வாழ்வாதாரத்தில் இருந்திருக்கின்றோம். பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். அனைத்து வகையிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். என்ன செய்வது தெரியாமல் திக்கி திண்டாடி நிற்கின்றோம். வேற வழி இல்லாமல் இந்த அறப்போராட்டத்தை, இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த அரசுக்கு வலியுறுத்தி வைக்கும் கவன போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். என்னுடைய பெயர் பார்த்தி.